ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ரெக்லைனிங் வீல் சேர் வித் அலுமினியம் ஃப்ரேம்ஸ். ஸோ வாங்க இதில் ஃபியூச்சர்ஸ்லாம்ன்றது ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ இந்த ஜாய்ஸ்டிக்ஸில் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் கண்ட்ரோல்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் ஆன் ஆஃப் பட்டன். ஸோ இந்த சிம்மை ப்ரெஸ் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு ஆன் ஆகிடும். செகண்ட் பார்த்தீங்கன்னா பேட்டரி லெவல். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பேட்டரி இருக்குன்றது இங்கே ஷோ ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணுறது மூலியமாக உங்களால் 5 levels ஆஃப் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். தென் தேர்டாக பார்த்தீங்கன்னா ஆர்என். ஸோ இந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா இந்த மாதிரி ஒரு சவுண்ட் க்ரியேட் ஆகும். ஸோ அதே மாதிரி இந்த கண்ட்ரோலில் தான் பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஸ்பீட் இருக்கும். ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம ஃப்ரண்ட் லைனில் மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வீல் சேர் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகும். ஸோ பேக்கில் மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பேக்கில் மூவ் ஆகும். ஸோ நம்மளால் இந்த வீல் சேரை பார்த்தீங்கன்னா 360 டிகிரி ரொட்டேஷன் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த வீல் சேரில் ரெக்ளைன் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 2 பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் அதை எவ்வளோ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ ரெண்டுத்தில் நம்ம எது வேணால் ப்ரெஸ் பண்ணலாம். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 3 dots வந்து பிளிங்க் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த கண்ட்ரோல் மூலயமா ஜஸ்ட் நம்ம இந்த மாதிரி பேக் ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி பேக்கில் ரெக்ளைன் ஆகும். வீல் சேர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த அளவுக்கு உங்களுக்கு ரெக்ளைன் ஆகும். ஸோ வீல் சேர் திரும்பி நார்மலாக அப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த கண்ட்ரோலில் ஃப்ரண்ட் சைட் இந்த மாதிரி புஷ் பண்ணுறது மூலிமா ஜஸ்ட் நமக்கு வந்து வீல் சேர் வந்து அப் ஆகும். அதே மாதிரி இந்த வீல் சேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளிப் அப் ஆம்ரெஸ்ட்டோட வரும். ஜஸ்ட் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஜஸ்ட் ஃப்ளிப் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளிப் ஆகிடும். ஸோ ஆப்போசிட் சைட்லையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு ரெட் பட்டன் இருக்கும். ஜஸ்ட் அதை ப்ரெஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளிப் ஆகிடும். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா யூஸரை டேரெக்டாக நம்ம பெட்டில் இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகுது. அதே மாதிரி இந்த வீல் சேர் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆங்கிள் எந்த ஆங்கிள் வேணுமோ நம்ம இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தென் ஹைட்டும் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு என்ன ஹைட் வேணுமோ நம்ம இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணிக்கலாம். தென் அதே மாதிரி இந்த எலக்ட்ரிக் வீல் சேரை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம பவர் ஆஃப் பண்ணிவிட்டு நார்மல் வீல் சேராகவும் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி எலக்ட்ரிக் வீல் சேர் பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் மோடில் இருக்கும்போது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பிரேக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகும். ஸோ இல்லை சாதாரணமாக நம்ம ஒரு இடத்துல ஸ்டேபிளாக நிப்பாட்ட போகிறோன்ற பட்சத்தில் நமக்கு மேனுவல் பிரேக்ஸுமே 2 சைடும் கொடுத்துருவாங்க. ஸோ ஜஸ்ட் இது மாதிரி புல் பண்ணுறது மூலிமா நம்ம பிரேக் லாக் போட்டுக்கலாம். அதே மாதிரி எலக்ட்ரிக் வீல் சேருக்கு வந்து சார்ஜிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ தென் ஜாய்ஸ்டிக் கீழே கொடுத்துருவாங்க. நம்ம இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ ஃபுல் சார்ஜிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப் டு 2 hours வரைக்கும் ஃபுல் சார்ஜிங் டைம் எடுக்கும். தென் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 to 17 kilometers வந்து உங்களுக்கு சிங்கிள் சார்ஜில் ரேஞ்ச் தரும். நெக்ஸ்ட் இந்த வீல் சேரை பார்த்தீங்கன்னா ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வீல் சேருக்கு பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாம்ப் இருக்கும். ஸோ இந்த கிளாம்பை பார்த்தீங்கன்னா புல் பண்ணி இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடணும். தென் பார்த்தீங்கன்னா ஸோ ஜஸ்ட்டு ஜஸ்ட் சீட்டை வந்து இந்த மாதிரி பண்ணுறது மூலயமா நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே அன்ஃபோல்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம ஜஸ்ட் இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு மேலே ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கும். ஜஸ்ட் அதில் வந்து இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு தென் பார்த்தீங்கன்னா டைட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஏன்கேர் வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை நம்ம ஸ்டோரை விசிட் பண்ணி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஸ்டோர் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன். தேங்க்யூ.